பட்டிருக்கிறது, எந்த தத்துவத்தால் இந்த மக்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள், எந்த இனத்தின் கூறுகளால் நாம் சிதறடிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை இன்றைக்கு மக்கள் தெளிவாக தெரிந்து வைத்திருக்கிறார்கள். எனவே அது மகிழ்ச்சிக்குரிய விஷயம். இன்னொன்று, ஒரு தேவையில்லாமல் ஒரு நபரை போய் திரும்ப திரும்ப அவர் பேரை சொல்லி அவருக்கு தேவையெல்லாம் விளம்பரம் கொடுத்துட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு. தேவையே இல்லை. நான் தமிழ்நாடு புறம் பேச போயிட்டு இருக்கேன். நேற்று 4 நாட்களுக்கு முன்பாக கூட தம்பி சகுபர் ஃபோன் செய்து இந்த தகவலை சொன்னபோது நான் உடுமலைப்பேட்டையில் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பேச சென்றிருந்தேன். அப்போ கூட நாங்கள் இங்கே தமிழ்நாடு புறம் பேசுகிற என்ன சொல்கிறோம்னா, சும்மா இருந்தாலும் விளம்பரத்துக்காக நினைச்சா பண்ணிட்டு இருக்கான், அவனை போய் நீங்களும் தேவையெல்லாம் பேரை சொல்லிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு என்ன சொல்றதுன்னா, காரைக்குடியில் அவன் சொந்த கட்சிக்காரனே அந்த படத்தை போட்டு போஸ்டர் விட்றது இல்லைங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். எல்லா ஊர்லையும் நீங்கள் தான் பேசிட்டு இருக்கீங்க பேரை போய் தேவையில்லாமல். சும்மா அடிச்சா ஏன்னு கேட்க ஆள் ஆனாதுன்னு ஒரு படத்தில் வசனம் வர்ற கதையாக இருக்கிற அந்த ஆளை போய் தேவையெல்லாம் பேசிக்கிட்டு நமக்கான பிரச்சனை என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும். எது நம்மை பிரிக்கிறது, எது நம்மை இணைக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். இங்கே இறுதியாக ஐயா வேங்கை சந்திரசேகர் அவர்கள் ஒரு தெளிந்த